இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியலோட ஹீரோயினான பைரவியை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்து பைரவி 90s ஃபேவரட்டான சீரியல். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தின கதை. அதுல ஒரு லவ்வர் வந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிலாம் மாறும், ஃப்ரெண்ட்ஷிப்பை எதுக்காகலாம் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களம். அது மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரியல்லையுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சிந்து பைரவின்ட்டு. ஸோ இந்த பைரவி கேரக்டரை பண்ணுறவங்கள நம்ம ஏற்கனவே நிறைய சீரியலில் பார்த்துருப்போம். இவங்களோட உண்மையான பெயர் ஆர்த்தி. இவங்க 1997 அக்டோபர் மாதம் 20 சென்னையில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் சுபாஷ். அவர் ஒரு பத்திரிகையாளர். இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவங்க பேரு ரோஷன் உதயகுமார். இவங்க SBOA மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் என்ன சூஸ் பண்ணலாம், இன்ஜினியரிங்கா இல்லை எந்த ஃபீல்டு எடுக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்து படித்தா ஈஸியாக இருக்குமா இல்லை இன்ஜினியரிங் எடுத்து படித்தா ஈஸியாக இருக்குமா, நம்மளுக்கு மேக்ஸ் அவ்வளோவா வராதே, நம்ம எதை எடுத்து படித்தா கரெக்டாக இருக்கும், இன்ஜினியரிங் போனால் கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதில் நம்ம வீக்கு, ஸோ எது பண்ணுனா கரெக்டாக இருக்கும்னு பல கன்ஃபியூஷன். பெசாட்டு ஆர்ட்ஸில் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க அண்ணா அப்பா அம்மாட்டெல்லாம் அவங்க நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க அண்ணா மேக்ஸ் தானே பார்த்துக்கலாம், நீ இன்ஜினியரிங் எடுத்து படி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒன்று சொல்கிறாரு, நீ ஏன் வித்தியாசமாக ஜேர்னி அண்ட் டூரிசம் எடுத்து படிக்கக்கூடாது, ஏன்னா நீ இனி வர்ற உன்னோட ஃப்யூச்சர் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் நீ ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கோ, எல்லா ஊரும் எப்படி இருக்கும், எல்லா ஊருக்கும் போயும் அந்த ஊரில் எப்படி இருக்கும், அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது, எந்த இடத்துக்கு போனால் எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம்ல, கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கலாம்ல அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் இவங்க எத்திராஜ் காலேஜில் ஜேர்னி அண்ட் டூரிசம் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க அப்பா பத்திரிகையாளர், அப்படியா சினிமாவில் பத்திரிகையாளர், சினிமாவில் இருக்க நிறையா பேரை பேட்டி எடுக்கிறவங்க. ஸோ அதனால தான் அவரோட தாட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதை தான் தன்னோட பொண்ணுக்கும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இவங்க காலேஜ் ரெகுலராக போயிட்டுருக்காங்க. நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அட்டன் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரேம்ப் வாக், ஒரு காம்படிஷன், ஃபேஷன் காம்படிஷனில் ரேம்ப் வாக் நடக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ இந்த ஸ்க்ரீன் லுக் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா உங்கள் அப்பா சினிமாவில் தானே பத்திரிகையாளராக இருக்கார், நீ ட்ரை பண்ணால் உனக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா இவங்களை அந்த படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது இவங்களுக்கும் தாட் அந்த மாதிரியே போகுது. இவங்களே வீட்டில் யோசித்து பார்க்குறாங்க, நம்ம அந்த மாதிரியா இருக்கோம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்லாம் அந்த மாதிரி நம்மளை நல்லா காட்டுதா, சரி நம்மளும் தான் மாடலிங் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு, அவங்க அப்பாவும் தாராளமாக நீ ட்ரை பண்ணு, நானும் சினிமா ஃபீல்டில் நடிகர் நடிகைகளை பேட்டி எடுக்கிற ஒரு ஃபீல்டில் தான் இருக்கேன், ஸோ சினிமாங்கிறது தப்பு கிடையாது, அதை நம்ம எப்படி அணுகிறோங்கிறதுல தான் இருக்குது, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசும்போதே அவங்களோட நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இதுவும் உனக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருக்கும், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் தைரியம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஆடிஷன் போகிறாங்க. ஆடிஷன் போகும்போதே அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்க்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. ஸோ இவங்கள ஸ்டேஜை விட்டு இறக்கிடுறாங்க. இவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறவே முடியலை. ஏன்னா சின்ன வயசில் இருந்து அவங்க அது வரைக்குமே அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடிஷனில் எனக்கு இப்படி தோல்வி கிடச்சி, எல்லார் முன்னாடியுமே எனக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வருது. அப்பையும் அவங்க அப்பா அம்மா, அவங்க ஃபேமிலி தான் இவங்க கூடவே இருந்து எடுத்து சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும். உனக்கு வெற்றி மட்டுமே இருக்காது, இப்போ நான் அம்மா
அண்ணன் 3 பேரும் இருந்து உனக்கு எல்லாத்தையுமே நாங்க எடுத்து உனக்கு என்ன தேவையோ அத நாங்க பண்ணி குடுக்குறோம். ஸோ உனக்கு தோல்விங்கிறதே இல்ல. ஆனா எல்லாருக்கும் அப்படி வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்காது. நெறைய பேருக்கு வாழ்க்கை சொசைட்டில வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் வந்து ஈஸியா ஃபேஸ் பண்றாங்க. நீ ஒரு ஆடிஷன்ல தோக்குறத வந்து எதுக்கு வந்து இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? இதையே ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து அதுல சக்சஸ் பார்க்கணும்னு பாரு அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இன்னும் ஆடிஷன் நம்ம கலந்துக்கணும். இன்னும் எதெல்லாம் வந்து அவங்க நெகட்டிவா சொன்னாங்களோ, அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா மாத்தணுன்ட்டு, இன்னும் நெறைய ஆடிஷன் கலந்துக்கிறாங்க. ஃபெயிலியர் இருந்தா இருந்துட்டு போது அப்படிங்கிற மாரி அத அடுத்து அவங்க கண்டுக்கவே இல்ல. ஸோ அந்த மாரி அவங்க கலந்துக்கிட்டதுல அவங்களுக்கு ஆதித்யா சேனல்ல ஆங்கரிங் பண்ற வாய்ப்பு கிடைக்குது. அத வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டுருக்காங்க. சைட் பை சைடு வந்து அவங்க ஜர்னி அண்ட் டூரிசம் படிச்சதுனால தமிழ்நாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு எல்லா ஊருக்கும் போயிர்றாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்பவே புடிச்ச ஊர் அப்டின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த கோயில் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருந்ததாம். கலைஞர்கள் எப்படி இவ்ளோ வித்தியாசமா இந்த கோயில வந்து கட்டியிருக்க முடியும்? நிழலே விழுகாத அளவுக்கு ஒரு கோயில எப்படி கட்டியிருக்க முடியும்? ஏன்னா எந்த பொருளுக்குமே நிழல் விழுகும். அந்த மாரிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வியப்பா பார்த்தாங்களாம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல மாவட்டங்கள் அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சுச்சாம். ஏன்னா சென்னை வந்து ஃபுல்லா க்ரவுடான ஏரியா. நெறைய மாவட்டங்கள் அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான மாவட்டங்களா பார்த்துருக்காங்க. ஸோ, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்ராடுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாந்து, தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த மாரி நெறைய நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவ அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆகாஷோட சேர்ந்து அவங்க லண்டனுக்கும் போயிருக்காங்க. அங்க ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த இடம், அவங்களோட அப்பா என்ன தொழில் பண்ணாங்க, இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட வார்ட்ரோப் ஃபுல்லாவே அவங்களோட பீரோ, கபோர்டு ஃபுல்லாவே வெறும் ட்ரெஸ்ஸஸு, சுடிதார் இந்த மாரி தான். முக்கியமா நெறைய சாரீஸ் இருக்குமாம். அந்த சாரீஸ் எதனால வந்தது அப்டின்னா, ஆதித்யா சேனல்ல ஆங்கரிங் பண்ணி முடிச்சோனே, சன் டிவில வந்து இவங்களுக்கு பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல்ல மல்லிகா அப்படிங்கிற ரோல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாரி தான் இந்த நாடகம். வில்லேஜ்ல நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாரி இருந்தது. அதுல நடிச்ச கிருத்திகா, அனு இவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, சிஸ்டர்ஸ்ன்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து கிருத்திகாட்ட தான் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்களாம். நெறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிருவாங்களாம். அது மட்டும் இல்லாம சம்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்லயே நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிவப்பு சப்தம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு லவ் அப்படிங்கிறது இருந்ததா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இத்தனை ஊருக்கு போறாங்க, இவ்வளோ இது பண்றாங்க, ஜர்னி அண்ட் டூரிசம் படிச்சிருக்காங்க. ஸோ நெறைய பசங்க தான் கூட படிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இருக்குமா அப்படின்ற ஏன்னா அந்த ஜர்னி அண்ட் டூரிசம் அப்படிங்கிறதுனால நெறைய பசங்களோட படிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா லவ் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையன லவ் பண்ணாங்களாம். ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இன் பிட்வீன்ல அந்த பையன் வந்து வேறொரு பொண்ண வந்து காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து ரொம்ப உடைஞ்சு அழுதாங்களாம். அப்பயும் அவங்க அம்மா வந்து, "எதுக்குப்பா அழுகுற? எதுக்குமே நீ ஃபீல் பண்ணாத. எல்லாம் சரியாயிடும். நீ விடு இத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம் நம்ம படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபைனல் இயர்ல திரும்ப இவங்களுக்கு வந்து ஒரு இது ஏற்படுது. ஒரு பையன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றான். இவங்களும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அத அக்செப்ட் பண்றாங்க. அந்த பையனும் வந்து இவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிர்றான். ஸோ அந்த காதலும் வந்து பிரேக்கப்ல போய் முடிஞ்சிருது. அப்போ அவங்க அம்மா வந்து இவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்களாம். காலேஜ் டைம்ல லவ் வர்றது வந்து சகஜம். லவ் வந்துருச்சா, அது பிரேக்கப் ஆயிருச்சா, அது 2 பத்தியுமே கவலைப்படாத. லவ் வர்றதும் சரி, பிரேக்கப் ஆகுறதும் சரி, அந்த வயசுல வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா வந்து நீ லைஃப் பார்ட்னரா கடைசியா ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுவ இல்லையா? அந்த ஒருத்தவங்க பெஸ்ட் பெர்சனா இருக்கணும். உனக்கு வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் நீங்க 2 பேரும். அந்த மாரி ஒருத்தர நீ சூஸ் பண்ணாலே போதுமானது. அது மட்டும் தான் எங்களுக்கு ஆசை அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சின்னதா ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இனிமே நம்மளுக்கு லவ் எல்லாம் வேண்டவே வேண்டாம்டா. நம்ம வந்து நம்ம ஜாலியா நம்ம படிச்ச ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல நெறைய விஷயங்கள், கல்ச்சர் பத்தினது இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்சது தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் விஜய் டிவில கிடைச்சிச்சு. இதுல பல்லவி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து வில்லி கேரக்டர் தான். ஏன்னா வந்து திரவியத்தோட தம்பி வந்து இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது 2nd தம்பி. ஆனா வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ண முடியல. அதனால அந்த மணமேடையில கடைசி தம்பியோட இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருது. ஸோ அந்த குடும்பத்த பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள நல்ல புள்ள மாரியே என்டர் ஆகுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கே தெரியாம பல விஷயங்கள் ஆப்போசிட்டா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஹீரோவும் பிரியறதுக்கு கூட வந்து இவங்க தான் வந்து ஒரு ரீசனாவும் இருக்காங்க. அது வந்து இன்னும் குடும்பத்துக்கே தெரியல. ஆனா வந்து ஹீரோயின் பிரியிறாங்களே அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா இந்த சீரியல் இந்த வீக்குக்குள்ள இல்ல நெக்ஸ்ட் வீக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிரும் அப்படிங்கிறதும் சீரியல் சைட்ல இருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா திரவியம் வந்து இந்த சீரியல் அதாவது சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல்ல வந்து கமிட் ஆயிருக்கிறாரு. ஸோ அதனால அந்த சீரியல் கண்டிப்பா ஏன்னா இந்த 2 பேரும் இதுல கமிட் ஆயிருக்கனால அந்த சீரியல் கண்டிப்பா முடிவுக்கு வருது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த இதுல பல்லவியா நடிச்சாங்க. இதுல பைரவியா நடிக்கிறாங்க. ஆனா இதுல வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி கேரக்டர். ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க இந்த சீரியல்ல வந்து நல்லா படிச்சவங்க. படிக்காத ஒரு ஆளோட தான் வந்து இவங்க வந்து இதுல வந்து ஜோடி சேர்றாங்க. இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி பேரா தான் இருக்க போறாங்க. இந்த பேர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போற எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.